திரு ரகு, கிட்டத்தட்ட 2 பேருடைய பேச்சிலையும் தொகுதி மறுவரையறை இடம்பெற்றிருக்கிறது. மகளிர் இடஒதுக்கீடு, ஒருவரை ஒருவர் சாடுவது, விமர்சனம் செய்வது, எல்லா விஷயங்களுமே 2 பேருடைய பரப்புரையிலுமே இடம்பெற்றிருக்கு. யாருடைய பேச்சு அதிக தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது 2 பேர்ல? 2 பேர் பேச்சும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா படிக்காம அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து படிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி தான். நீங்க இதுல ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. இது கடைசி நேரத்துல ஒரு டெஸ்பரேட் ஆக்ட். நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்க. அப்படி படிச்சும் பாஸ் ஆனவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் கம்மி. கன்சிஸ்டன்டா படிக்கிறவங்க, கன்சிஸ்டன்டா வேலை பார்க்கறவங்க. அவர் அப்படிதான் வந்திருக்காரா சார்? நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க, அப்புறம் உங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறாங்க எல்லாரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு ரொம்ப டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். அவங்க ஒரு அவசர கதியில பேசிட்டு போறாங்க. கடைசி நேர அப்பீல் இன்னொரு 3 நாள் 4 நாள் இருக்கிற போது அவங்க பேசுறது ரொம்ப அதுல சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஹெவியாவும் பேச முடியாது. உங்க மெசேஜிங்க நீங்க ரொம்ப சிம்பிளா கொடுக்கணும், டைஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுக்கணும். ஏன் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றது கொடுக்கணும். ராகுல் காந்தி கிட்ட எனக்கு என்ன பிரச்சனைன்னா, முதல் கூட்டத்தில் பொன்னேரியில திரு ஸ்டாலின் பெரிய சொல்ல, அப்புறம் ஷோலிங்கர் தான் அவர் சொல்றாரு, என்னோட பிரதர்னு சொல்றாரு. அதை அவர் கிளியர் கட்டா அட்ரஸ் பண்ணிருக்கணும். அவர் இப்ப பண்ணிருக்கிறதே டூ லிட்டில் டூ லேட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க அலையன்ஸ் சீல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டுக்கலாமே, நம்ம we are winning தமிழ்நாடு, we are stopping fascist forces சொல்லிருக்கலாமே. அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. ஒரு தகராறுக்கு அப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை முட்டல் மோதலுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் ஆகும்போது இப்போ ஆல் இஸ் வெல், நாங்க இப்ப சைன் பண்ணிட்டோம், ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, 3 சீட் அதிகமா கொடுத்துட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் அது பிளஸ். ஒண்ணுமே வேலை செய்யாம ஒரு சீட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாம், அது செய்யல. அப்புறம் கடைசி நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் வராரு, காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு மட்டும், அந்த தொகுதிகளுக்கு மட்டும் போறாரு. பொன்னேரி, ஷோலிங்கர், அதுக்கப்புறம் ஏன் திமுக வேட்பாளர்களுக்கு ஒரு இடத்துல அவங்க வீக்கா இருக்கிற இடத்துக்கு போய் நீங்க பேசுங்களேன். இப்ப கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திமுக போன முறை ஒரு சீட் கூட ஜெயிக்கல, அங்க போய் பேசுங்களேன். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அங்க 2 காங்கிரஸ் வேட்பாளர்கள் வேற இருக்காங்க, இளம் காங்கிரஸ் வேட்பாளர்கள். நீங்க முன்னிறுத்துற இளைஞர்கள் அங்க இருக்கிறாங்க, போய் பேசலாம்ல. உங்களுக்கு எங்க அதுதானே உங்களுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பேசினா திமுகவுக்கு நீங்க பேசின மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலையை நீங்க செய்யலாம்ல. நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு திமுக ஏதாவது பிரச்சனை ஒரு சிக்கல் வரும் நம்ம எதிர்பார்த்திருப்போமா? நோபடி ஃபோர்ஸ் ஆஃப் தட். பிஜேபி தான் அவங்கள ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுது. எத்தனை சீட்ல முடக்க போறாங்களோ, 50 சீட்டு கேட்க போறாங்களோ, இந்த மாதிரி அவங்களை கண்ட்ரோல் பண்ண போறாங்களோன்னு பேச்சு இருந்தது. ஆனா இப்போ ஒரு ட்விஸ்டா காங்கிரஸுக்கு திமுக இடையில ஒரு பிணக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல திமுக மேல தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். திமுக மேல நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்க ஜெனரஸா இருந்துக்கிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் வச்சு பேச வச்ச போது கூட அவங்க பெரிய தலைவர்கள் யாரும் பேசல. உதயநிதியோ திரு ஸ்டாலினோ அந்த கூட்டணியை உடைக்கிற மாதிரி பேசல. உங்களுக்கு நல்லாவே இது கொடுத்துருக்காங்க, தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கணும், அதை செய்யல. போன லோக்சபா எலெக்ஷன்ல 39 out of 39 கொடுத்த மக்களுக்கு நீங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. இந்த முரண்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ வந்திருக்கக்கூடிய நிலவரம் அவர் முன்னாடியே ராகுல் காந்தி ஒரு மெசேஜ் போட்டிருக்கணும், இந்த அலையன்ஸ் சீலான போதே ஒரு மெசேஜ் போட்டிருக்கணும், முன்னாடியே வந்திருக்கணும். திமுக வேட்பாளர்களுக்கும் அவங்க தொகுதிகளுக்கும் இப்போ நான் என்ன சொல்றேன், இவர் ஸ்டாலின் பேரை சொல்லாம எப்படிங்க அது? அதாவது நீங்க ஒரே விஷயத்தை பாருங்க, பிஜேபியோட ஆட்டிடியூடும் காங்கிரஸ் ஆட்டிடியூடும் கிட்ட ஒண்ணுதான். அவரு நாங்க ஜெயிச்சா, என்டிஏ ஜெயிச்சா தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தான் மெயின் பார்ட்டி, பிரைமரி பார்ட்டி, திரு எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர் எங்க சொல்றாரு? சொல்லவே இல்லையே. பக்கத்துல வச்சிருக்கிறாரு தவிர ரொம்ப கிளியர் கட்டா அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த ஒரு மெசேஜிங் தேவைதானே? அது ஒரு சந்தேகத்தை எழுப்புது இல்லையா? வேற யாரையாவது கொண்டு வந்துருவாங்களோ, அல்லது ஏடிஎம்கே குழப்பத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணுவாங்களோ? ஏன்னா அவங்களோட வரலாறு அப்படி இருக்கு. நீங்க மகாராஷ்டிரால பார்த்தாலும் பீகார்ல பார்த்தாலும் பிஜேபியோடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் இதுல சந்தேகத்துக்கு இடமில்லாம இந்த கூட்டணிக்கு தலைவர் இங்க திரு ஸ்டாலின், அவரு தான் மேண்டேட் கேட்கிறார். 5 வருஷம் நான் இந்த திட்டங்கள்லாம் பண்ணிருக்கிறேன். அப்போ அவரு பேரை ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொல்றதுக்கு என்ன? நீங்க ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுங்க, எங்க போனாலும் ஆர்எஸ்எஸ் ஸ்டாலினை மிரட்ட முடியாது, அப்புறம் சொல்லிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடியே சொல்லிருக்கணும், முதல்லயே அவரோட பேரை சொல்லிருக்கணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது பர்சனாலிட்டி பேஸ்டு எலெக்ஷனுங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இது திரு ஸ்டாலின் வேணுமா, திரு விஜய் வேணுமா, திரு இபிஎஸ் வேணுமா, இதுதான் மக்கள் கன்சிடர் பண்றது. கட்சி கூட அடுத்ததுதான். ஏன்னா இங்க தனி மனிதர்கள் தான் அரசியல்ல பிரதானப்படுத்தப்படுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது மாதிரி பேசியிருக்கணும். ராகுல் காந்திலாம் அந்த ஒரு வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஒரு வீடியோ போட்டாரு, அது பெட்டர்னு எனக்கு தோணுது. அங்கதான் அவர் நேச்சுரலா இருக்காரு. கலூப்பு அந்த மாதிரி பேசுற விஷயத்துல தான் அவருக்கு ஒரு இயல்பா அவங்களோட உரையாட முடியுது. இப்ப இந்த இதுல எல்லாம் உங்களுக்கு கேம்பெயினிங் மீட்டிங்ல எல்லாம் அவரால் ஒரு நேச்சுரலா பேச முடியல. அவர் எக்ஸ்டெம்பரா பேசுறாரு.
இருந்தாலும் இது தமிழக மக்களுக்கான இஷ்யூவா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. எஸ், ஏடிஎம்கே பிஜேபி கண்ட்ரோல் பண்ண போறாங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க கட்சிக்காரங்க ஒர்க் பண்ணிருக்காங்களா? நீங்க வந்து ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமென்ட் தமிழக மக்கள் கிட்ட வொர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, அந்த நம்பிக்கையில தான் பண்றாரு. பட் நான் என்ன கேக்குறேன், அதுக்கு முன்னாடி அவங்க கட்சியை முடுக்கி விட்டாரா? பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணாலும் கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்தை எத்தனை முறை வந்து மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்னா இருந்திருக்காங்க. எம்சிசி வரதுக்கு முன்னாடி, அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பேசிட்டாங்க, மதுராந்தகத்துல பேசினாங்க, 3வது முறையோ 4வது முறையோ. அப்படி பண்ணும்போது நீங்க ஏன் வந்து உங்களுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப உங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்புறம் பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், லோக்கல் லீடர் இருக்காரு. அவர் போற இடத்துக்குலாம் கூட்டம் வருது, அவர் பின்னாடி ஒரு 10 பேர் போறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, இஸ் மேக்கிங் அ பஸ். ஆரம்பத்தில் கொஞ்சம் சுலக்கமா இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் முடுக்கி விட்டுருக்காங்க ஏதோ சொல்லி. ஆனால் அந்த மாதிரி காங்கிரஸ்ல யார் இருக்கா? அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தான் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் போது அவங்க இன்னும் கொஞ்சம் முனைப்போட இங்க வேலை செஞ்சிருக்கணும்னு சொல்றேன். அங்க மோடி, அமித்ஷா எல்லாம் திரும்ப திரும்ப வராங்க, தமிழ்நாட்டு மக்கள் ரிஜெக்ட் பண்ணாலும். அதுக்கப்புறம் அண்ணாமலையும் now he is doing his best. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் அவங்க பெருசா இங்க வந்து பரப்புரை பண்ணல? அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன முரண், அந்த சுணக்கம், அதை வச்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி, அதாவது அலையன்ஸ் டாக்ஸ் சரியா நடக்கல. அதுக்கப்புறமா அது சரி பண்றதுக்கான முயற்சியை ராகுல் காந்தி தான் எடுத்திருக்கணும். ஓகே, அவங்க அம்மாவும் கர்கேயும் வந்து நீங்க இந்த கூட்டணி வேணும்னு சொல்லியிருந்தா கூட, அது கூட்டணி தர்மம்னா அது சீல் ஆனதுக்கு அப்புறம் கமிட்மெண்டோட அந்த கூட்டணிக்காக உழைக்க வேண்டியது உங்க வேலை. உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா ஸ்டாலினோட உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு, அவர் இஸ் willing to talk, பேசி இதை சார்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு ஆல் இந்தியா லெவல்ல ஐடியாலஜிக்கலா இவங்களை பிஜேபி எதுக்கணும்னா உங்களுக்கு திமுக பக்கத்துல இருக்கணும். ஏன்னா அவங்க கன்சிஸ்டன்டா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் சைலண்டா இருக்கும்போது இவங்க எதிர்த்து குரல் கொடுக்கும் போது, அவங்களுக்கு எம்பிஸோட எண்ணிக்கை இருக்கும்போது அவங்களோட நீங்க கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் இருக்க முடியும். ராகுல் காந்தியோட அந்த ஒரு பார்வையை பதிவு பண்ணிருக்கீங்க. மோடியோடைய பரப்புரை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம்.